ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாராயணபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் திம்மராயப்பா, வயது 31, கூலி தொழிலாளி. இவரது மனைவி சிரிஷா, வயது 29. இவர்களுக்கு மகன் உள்ளார். அதே பகுதியை சேர்ந்தவர் தெலுங்கு தேச கட்சி பிரமுகர் முனிகண்ணப்பா கந்துவட்டி தொழில் செய்து வருகிறார். இவரிடம் 3 ஆண்டுகளுக்கு முன் திம்மராயப்பா 80,000 ரூபாய் கடன் வாங்கினார். கடனை திருப்பி செலுத்த முடியாததால் 6 மாதம் முன் மனைவி குழந்தைகளை தவிக்கவிட்டு திம்மராயப்பா ஊரை விட்டு எஸ்கேப் ஆனார். கடனை திருப்பி கேட்டு முனிகண்ணப்பா குடும்பத்தினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். பணத்தை கொடுக்காவிட்டால் கொலை செய்து விடுவோம் என சிரிஷாவை மிரட்டினர். பாதுகாப்பு கருதி சிரிஷா தனது குழந்தைகளுடன் கெஞ்சனப்பல்லா கிராமத்தில் உள்ள தனது பெற்றோர் வீட்டில் தஞ்சம் புகுந்தார். குழந்தைகளை பெற்றோரிடம் விட்டுவிட்டு பெங்களூரில் கூலி வேலை செய்து வந்தார். இந்நிலையில் சிரிஷா தனது மகன் படித்த பள்ளியில் டிசி வாங்க நாராயணபுரம் சென்றார். அதை அறிந்த முனிகண்ணப்பா தனது மனைவியுடன் சென்று சிரிஷாவை மடக்கி பிடித்தார். முனிகண்ணப்பாவின் மனைவி முன்னெம்மா சிரிஷாவை அருகில் இருந்த வேப்ப மரத்தில் கட்டி வைத்து மகன் கண்முன்னே சித்திரவதை செய்தார். அதை பார்த்து சிரிஷா மகன் கதறி துடித்தான். சத்தம் கேட்டு கிராம மக்கள் அங்கு வந்தனர். சிரிஷாவை விடுவிக்கும்படி முனிகண்ணப்பாவை எச்சரிக்கை செய்தனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் முன்னெம்மா மரத்தில் கட்டி போட்ட சிரிஷாவை கடுமையாக தாக்கினார். அங்கிருந்த கிராம மக்கள் அதை செல்போனில் வீடியோ எடுத்தனர். ஆத்திரமடைந்த முனிகண்ணப்பா பொதுமக்களை அடித்து விரட்டினார். ஸ்பாட்டிற்கு விரைந்த குப்பம் போலீசார் சிரிஷாவை விடுவித்தனர். விசாரணையில் முனிகண்ணப்பா குடும்பத்தினர் கடனை திருப்பி கேட்டு சிரிஷாவை கொடுமைப்படுத்தியது உறுதியானது. முனிகண்ணப்பா, முன்னெம்மா, மகன் ராஜா மற்றும் மருமகள் ஜெகதீஸ்வரி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 4 கைது செய்தனர். தனது சொந்த தொகுதியில் நடந்த கொடூர சம்பவத்தை அறிந்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கொதிப்படைந்தார். சித்தூர் எஸ்பி மணிகண்டாவை போனில் தொடர்பு கொண்டு விசாரித்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்ய உத்தரவிட்டார். கடனை திருப்பி கேட்டு பெண்ணை மரத்தில் கட்டி போட்ட சம்பவத்திற்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். இதுபோன்ற சம்பவம் இனி நடக்கக்கூடாது என சந்திரபாபு நாயுடு போலீசாருக்கு உத்தரவிட்டார்.